பாருங்கம்மா, நான் வந்து 1 கப்பு திக்கான பால் எடுத்துருக்கேன். அதாவது 400 கிராம் பால். இப்போ ஒரு பாத்திரத்தில் இது சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பால் வந்து நல்லா சுண்டாக வரணும். இந்த 1 கப்பு பால் வந்து நல்லா சுண்டி 1/2 கப்பு பாலுக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த டைமில் நான் வந்து 1 இளநீ எடுத்துருக்கேன். நல்லா வழுக்கையாக வாங்கிடுங்க. கண்ணாடி போல் இருக்கணும் வழுக்க. அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் இளநீ வாங்கிக்கோங்க. பாருங்கள், இதை போல் இருக்கணும். தேங்காவாக இருக்கக்கூடாது. இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதை போல் வழுக்க தேங்காவை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு குட்டி குட்டி குட்டியாக அதில் ஓடு இருக்கும். அந்த ஓடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கம்மா, பால் வந்து நல்லா சுண்டாகிடுச்சு பாருங்கள். நல்லா திக்காக சுண்டி வந்துடுச்சு. நம்ம வந்து ஒரு 400 கிராம் பால் சேர்த்துருக்கோம். ஒரு 200 கிராம் அளவுக்கு தான் வந்திருக்கு. இந்த அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்குங்க. இப்போ இந்த டைமில் நான் வந்து 100 கிராம் மில்க் மேட் எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் நல்லா திக்காகிடும். இது நல்லா கிளறிட்டு இந்த டைமில் ஒரு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. ஏன்னா மில்க் மேட்லேயே சர்க்கரை இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. பாருங்கம்மா, சர்க்கரை சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா. 1/2 மூடி திருகின தேங்காய் சேர்த்துடலாம். இதிலே கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, இந்த டைம் தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இளநீர் வந்து 3/4 கப்பு சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் இளநீர் தண்ணி தான் சேர்க்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து நல்லா வடிகட்டிடலாம். நல்லா ஒரு நைஸ் பேஸ்ட்டாக ஆகிடணும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நல்லா இதை வடிகட்டி எடுத்துக்கலாமா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இளநீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வடிகட்டிக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வடிகட்டிடுங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம சுண்டை காய்ச்சி வச்சுருக்க பால் வந்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம தேங்காய் பாலும் சேர்த்துடலாம். பாலும் தேங்காய் பாலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இளநீ பாயாசம் வந்து இந்த அளவுக்கு திக்குதாம்மா இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்ச வழுக்க தேங்காவை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், தேங்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான இளநீர் பாயாசம் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.